நீண்ட நாட்களுக்கு பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு இப்படியெல்லாம் வந்திருக்கிறோம். சொன்னால் சந்தோஷமாக தங்கச்சியாக்களோட தம்பியாக்களோட மாமியாக்களோட மச்சாளாக்களோட என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த முல்லைத்தீவில் இருக்கிற நாயாருக்கு வந்திருக்கிறோம். கூழ் காய்ச்சி குடிச்சு அப்படியே குடிச்சு சந்தோஷமா விளையாடிட்டு சந்தோஷமா போகுது. அது நான் நிற்கிறா இல்லையா? ஓகே, இப்போ நாங்கள் அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்களா, இதான் நான் யாரா அன்றைக்கு வாங்கின கத்தியில் நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம். என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறீங்க. நான் யாரு இதைத்தான் சொல்கிறாங்க, நான் யாருண்டு பார்த்தீங்களா? நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இவர்த்த கூழை காய்ச்சி குடிக்க போகிறோம் சந்தோஷமாக. மாமி என்ன செய்ய போகிறீங்க மாமி? ஏதோ நீங்கள் தான் சொல்றீங்க கூட ஏதோ காய்ச்சி சொல்லி எனக்கு தெரியும். காய்ச்ச சொல்லியா? எனக்கும் தெரியாது. சாப்பிட்டது குடிச்சது கிடையாதா? அதாவது நீங்கள் இப்போ உங்களோட மகனால குடிக்க போகிறீங்களா? காய்ச்சி தெரியும் குடிச்சு பார்ப்போம். ரைட், அந்த மருமகள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மகன் தான் காய்ச்சி வர இப்போ ஃபுல்லாக. இல்லை அவசரம் உங்களோட தங்கச்சியை பார்த்து தானே தான் பழகினாங்க. உண்மையாவா? பரவாயில்லண்ணே. என்ன பார்க்க போறீங்க? நண்டு 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 படியா சொல்லுங்க. நாங்க இப்ப கூழ் காய்ச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதால இப்ப நண்டு துப்புராக்கப்படுது. ரைட், வந்தாக்கள் எல்லாரும் வேலை செய்யணும். வேலை செய்யாதாக்களை பார்த்து நான் திருப்பி தெரியும் தானே புறாக்குங்கோ. இங்க மத்திக்கு பசி வந்துட்டு புகழ் கொண்ட பயறு எல்லாம் பாடற பாத்தீங்க சிங்கர. உனக்கு இருக்கிற வேலையெல்லாம் ஊசி தான் முக்கியமா. ஊசி ஊசி நாங்கள் வந்து புறா இருங்க. வேலை செய்யறாங்களா பார்த்துக்கொள்ளுங்க. நான் அபி எடுக்க மாட்டேன். அபி இன்றைக்கு வேலை செய்யறா. நீ தலையிலேயே அதை போட்டிருக்க. வடிவில்லாம இருக்க பாத்தீங்களா? வடிவில்லையான்னு சொன்ன இப்படி எடுத்தாருன்னு பாத்தீங்களா? லோஜி புள்ளைய வச்சிருக்க சார்ல இருக்கிற லோஜி புள்ளைய தந்துட்டு இப்ப வேலை செய்ய போறீங்க. ரித்திக்கு என்ன செய்யறீங்க? மச்சி ஓய் என்ன வேலை செய்யற மாதிரி இருக்கிறீங்க? நான் புரிய எடுக்கிறதா? வேலை செய்யறாங்க வேலை செய்யறாங்க. நண்டு இது இஞ்ச பிடிச்ச நண்டு, நாயாரில் பிடிச்ச நண்டு, களி நண்டு. நாயை காணல இல்லை அஜி, பார்த்தீங்க ஒரு நாய் கூட இல்லை. அது நாங்கள் கொண்டு வந்த நாயே. அவி உண்ட கதை தான் போகுது இஞ்ச. பால் வேண்டிட்டு வந்தோம், மீன் வேண்டிட்டு வந்தோம். இப்போ எல்லாமே துப்புராக்கப்படுது. இங்கால மாமியும் வேலை செய்கிறா. இல்லை இல்லை, நான் மரவள்ளிக்கிழங்கு உடைக்க வலிக்கிறேன்னா நீங்கள் இங்கே கூப்பிட்டுட்டீங்க. சரி, நான் உடைச்சி கொடுக்குறேன். ஓ, கத்தி கொண்டு இல்லை, நாங்கள் இருக்கிறத பயன்படுத்தி வேலை செய்கிறோம் மாமி. அதே பெரிய சாதனை தான். சாதனை மாமி. சரி மாமி மாமி மரியாதைக்கனே மாமியாக்கள் அப்படின்னு சொல்றேன் நான். பரவாயில்ல. டிலோ என்னத்துக்கு வந்தீங்க டிலோ? உண்மையாவா? வேலை செய்யிருக்கான்னு சொல்றேன் பாத்தீங்களா? வேலை செய்யணும் டிலோ, வேலை செய்யணும். எனக்கு இப்படி இருக்கிற எனக்கு பிடிக்காது டிலோ. ஓகே, தின்றேன்னா வருவார்.
ஆனால் தின்றேன்டா காணும் உங்க வாய ஏதோ போட்டிருக்காள். ஒடியல் ஒடியல் இப்போ ஒடியல் கொண்டு வந்தா நான் புகழுக்கு கொடுக்குறது ஆனால் இங்கே இருந்து போகிறதுக்கு வேலை ஒடியல் முடிஞ்சிடும் போல் மேல பறக்கும் வானமெல்லாம் அப்படி சுத்திர தெரியுமா? ஆட்டக்கூடா ஆட்டக்கூடா. இப்போ நாங்கள் மீனை வந்து கழுவ போகிறோம், எல்லா சாமானையும் கழுவ போகிறோமே. இந்த வந்து ஒன்று இருக்குது கழுவுறதுக்கு, அங்கே எல்லாரும் இருக்கணும். இப்போ என்ன செய்கிறோம், இந்த மீனெல்லாம் வந்து இப்போ சும்மா நார்மல் இதில் கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் கழுவுவோம். மீன் பிடிச்சீங்களா? இங்கே ரெத்திக்கு மீன் பிடிச்சிட்டாடா டேய். அம்மா காட்டு நில்லுங்க வாரன், அம்மா காட்டுங்க நில்லுங்க வாரன். இது சிறையா மீன்ல இருந்து எடுத்த கொக்கு, இது கொக்கு இல்லை கண், இதுதான் சிறையா மீன்ல இருந்து எடுத்த கொக்கு. இது புகார் எங்கள் ஏரியாவில் சிறையா மீன் இருக்கு தானே, அது கணக்காக பிடிபடும். பிடிபட்டால் 1 கிலோ 2 கிலோ பொக்குனின்னு விற்பாங்க. 1 கிலோ 800 600 பொக்குனியடா பொக்குலன்னு சொல்றது. இப்போ 1200 கிலோ 1 கிலோவாமா? இதான் இப்படி துண்டா வெட்டிட்டு அப்படி பொரிச்சிட்டு டெவல் செய்ய சூப்பராக இருக்கும். வச்சு இருக்குல்ல அப்படியே செய்ய நல்லா இருக்கும். இந்த சரம் வச்சிருக்கேன் லாஜி. அம்மாச்சி இந்த முன்னுக்கு இருக்குது லாஜி. என்ன லாஜி அண்ணாக்கு போடவா போடுங்க. ரெடி இன்றைக்கு பூடி ஒரு துண்டு தானே உண்டு. ரைட் அவியோடைய எப்படி இருக்கு? கடற்கரையில் நொங்கு குடிக்க அப்படி தான் இருக்கும். நீ தான் நம்ம வந்தா நீ குடி. நான் குடிக்கவா? குடி. குடிக்க தெரியாதா? இப்படி பெரிய எடுக்கலாம், எப்படி வைக்கலாம். அம்மா தாங்க கொஞ்சம் முத்திட்டு போல ஆறு இதெல்லாம் அடிக்க சோறு போடுவாங்க. நிறைய தான் இருக்கேன். நான் பார்த்தா கொஞ்சம் தான் வந்தது மாதிரி. மிஞ்சாது அதையும் சொல்லி. ஓ மிஞ்சாது. அப்போ காணாத சொல்ல வரீங்களா? காணுமே அவியேட்டர் போடுவாண்ணா. ஓகே உப்பு போடட்டும். காணாத உப்பை போட்டுக்கலாம். ஆமாம் போட்டுக்கலாம். அப்படி ஒரு கிண்டு கிண்டிக்கலாம். கிண்டிக்கலாம். அவிய விட்டுக்கலாம். இப்போ நாங்கள் மூடிக்கலாம். வந்துக்கலாம். நான் அப்படி கேமரா ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே அதை என்ன செய்யுது உங்களுக்கு? இங்கே கயிறை ஒன்றை தேடி பிடிச்சி அதை கட்டி நாயக்கானையில் கதைகளுங்க நாயாருக்கு வந்தாங்க. நாயக்கானையில் உண்மையிலே தனிசியாக தான் நாய் கொண்டிருக்கு. நாயாரில் நாயோட கொண்டிருக்கு. என்ன எங்கள் வீட்டில் எல்லாம் நாளும் கார்த்திகை பைத்தங்காவையும் மரவள்ளிக்கிழங்கையும் போட்டுக்கலாம். மாமி அப்படி ஒரு கிண்டிக்கலாம். இந்த தேவையில்ல அதான் கட்டத்தூரில் கொஞ்சம் போட்டுக்கலாம். வானம் வருது. அப்படியே கொட்டிக்கலாம். இதில் அரைவாசி போட்டால் போடுங்க சொல்லுங்க. எனக்கு உரைப்பு வரும் மாமி. ஐயோ போடலாம் பார்த்து போடலாம். அப்புறம் உரைப்பு போட்டால் காணும். இல்லை மிளகாத்தூள் சாப்பிடக்கு மூக்கால் ஓடணும் அம்மா. போடுங்க ஐயா. அப்படி நான் யாரில் ஒரு ஆம்பளையில் மடிவான ஆம்பளையில் இல்லையன்னு பார்க்க வாரேற.
சிங்கம் மாதிரி அண்ணன் இருட்டா இருக்கடா வீடு பேசாம மேலே இருக்கா மேலே செய்யணுமா நாங்கள் வேலைக்கு வந்துக்கிறோம். நான் எடுக்க இஞ்சால திரும்பி நின்று கரையாண்ணா வீடியோ எடுக்கணும் பின்பக்கணுண்டா. இவ்வளோ வடிவ வலிக்கிட்டு புளி கரைக்கிறம்மா வண்ணி. வத்துருவண்ட தண்ணியடா நீ அந்த பிள்ளையில ஏதாவது செய்யணும்னு நிக்கிற. இங்க வேற அக்கா நாயோட விளையாடுறா. திலோன்னு என்னதுக்கு புளிராட்டு தெரியாம நீ வேற. எங்கட பிள்ளைகள் வடிவான பிள்ளைகளை பார்த்து குறைச்சா கோவப்பட்டுருவோம். கண்ணாடி இப்படி போட்டுருந்தாலும் அங்க பார்க்க போறீங்களா? ஆமா கண்ணாடி வடியா போடுவீங்க. கண்ணாடி இருக்கு வடியா காதுக்கு போட்டு காணுமா அப்படி இல்லை தண்ணி ஊற்றுவோமா? அண்ணா நீ கை கழுவினியா? ஓ கை கழுவினா நீ இப்படி பப்ளிக்ல கேட்காத. அதான் உனக்கு அபி உனக்கு தின்ன தந்தா சரிதானே. நல்லா கரைக்கிறமா நீ. புளி கரைக்க தான் காட்டணும் அதெல்லாம். சும்மா நேரம் மேலே பாய் அது நம்ம காணுமா? மாமி தெரியுமா மேல மாமி கொட்டிடலாரு. சரி அதை போடு டிலோ நான் சாப்பிடும். மாமி சரியா? இந்த பாருங்க அப்படி காட்டண்ணா அண்ணா காட்டண்ணா புளிஞ்சிட்டு க்ளோஸ்அப்பில் கொண்டு வர காட்டு காட்டு கையை காட்டு எப்படி புளிஞ்ச தம்பி பிறகு மாமி இப்ப எவ்வளோ போறீங்களா? இருக்கா புளி ரெடியா? புளி ரெடி அடுப்பு உள்ளுக்கு தான் பண்ணீங்க போயிட்டு இந்த அல்ட்ரால ஜூம் பண்ணி பார்க்கலாம் முடியாது. அண்ணா வா இந்த பேர் 10ல போடுறோம்பா இங்க பேர் நண்பா இந்த நீ கருத்துருவா கண்ணாடி போட்டு போடுறாடி. இந்தாடா போடுறாடி. நீ முன்ன கண்ணாடி போட்டு ஆசையா இருக்குண்டா. நல்லபடியா வரல உங்களுக்கு தானே தெரியும் இப்படி. இப்போ வேற அடுப்புல கண்ணு இருக்காது. மனசுக்கு முன்னால நான் அப்படி செய்ய மாட்டேன். கண்ணாடியை காட்டி பாப்பா அங்க பாக்குறாரா இல்லையா இருக்க பார்த்து சொல்றேன். நாங்க நேரா பாருக்கு பயம் கண்ணாடியை தள்ளுங்க பாப்போம் தள்ளுங்க பாப்போம். பயம் அந்த ஒரு செகண்ட் ஒரு முகத்துல நான் அந்த பயத்தை பார்த்தேன். சொல்லுங்க இந்த பிளேஸை பத்தி எப்படி இருக்குது அண்ணா? அண்ணா கருப்பை இப்ப வெள்ளையா இருக்கு. அங்கெல்லாம் நடந்து போகலாம். இப்ப எல்லாம் பாறையில போறேன் டூரிஸ்ட் பிளேஸா பயன்படுத்துறேன். வேண்டாம் ரோட்டே செய்யாம கிடக்கு. என்ன நீங்களே வராமட்டீங்க? காசுகள் வேணும் வேற என்ன? காலத்து காலம் இறங்குது. ஆனா பெரிய கடலா? பெரிய கடல் பெருங்கடல் குளிச்சா சரி. இப்போ நாங்க எல்லாம் 50 ரூபா போட்டு தான் ரெண்டு கிழமைக்கு முன்னுக்கு இதுல ரெண்டு பொம்பளை இதுதான் கூல. இதுதான் கூல். இதான் பிரியாணி இந்த மாதிரி தான் கூல். இதுதான் கூல. அந்த லேஞ்சி துணி மாதிரி காய்ச்சற ஒன்று போட்டு வைப்பாங்க. நாங்க குளிக்கிற ரெடியா வந்து சூம் போடுவோம். அந்த கால்ல கயிறு கட்டினாங்களெல்லாம் ஒரு சைட்டாவா அப்படி எல்லாரும் போனா மட்டும் தான் நிற்கும். ரெண்டு போட்டோம்னா அதில் கொஞ்சம் எடுத்து கரைச்சி போட்டு உள்ளத்துல இல்ல இல்ல
நேகா நேகா என்ன போடுறாங்க? ஒடியல் மாவா? வராது என்ன எல்லாம் இருக்குது. ரைட்ரா ரைட்ரா ஓ சமூக சேவை இலவூர சமூக சேவையெல்லாம் செய்கிறார். கூடெல்லாம் கொண்டு கொடுத்துருவாரு. ஓ அதான் பிள்ளைக்கு கொடுங்கப்பா. ஓகே, நாங்கள் கூழ் காய்ச்சி கொண்டிருந்தோம். அந்த டைம் வந்து ஆரப்பா நான் ஆமிக்கிறேன் கூழ் கேட்டுச்சுன்னா இந்த அக்காக்கள் எல்லாருமே குடிச்சு கொண்டிருக்கிறோம். படைக்கு முந்தோணும்னு சொல்லுவாங்க. அதான் இதுதான் அலர்ஜி. ரைட். இவரு தெரியாண்டா எனக்கு தலை பிரசாந்துக்கு வால் எனக்கு தலை இது தரிசியா அன்னைக்கு ஒருக்கா பண்ணித்தாங்க. அந்த பெரிய தலையை போடுங்க எனக்கு. பைசா வேணாமாயா உங்களுக்கு? இப்படி நல்லவனா இருங்க. ரைட். நன்றி 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 நன்றி. ரோஜி சாப்பிட்டு குழந்தைட்டு பறிக்குது. இந்த தங்கச்சி வீடியோ எடுக்கிறேன்னு எனக்கு நீங்க வைக்காட்டி இதுதான் அந்த லஜிக்கு விடுங்க. நான் பாவம் லஜிக்கு விடுங்க. நான் பாவம் அனுசி எனக்கு சேர்த்து வேண்டு.
நீ பெண்டுகளை பார்த்து குடிக்க விட போற வண்டி குடி இன்னொரு கோப்பை தரோம். எனக்கு கொண்டு விட்டு தாவனடா என்ன விட பைக்ல வந்து நான் போயிருப்பேன். சரி அப்ப வேணாம் வேற சொல்றேன் வேணாம் வேற சொல்றேன் ரைட் ஆருக்கா பாத்தியா எவ்வளோ காலத்துக்கு நீ பாப்பா பொக்குள் கொடுத்து விளையாடுறி நம்ம பொக்குள் கொடுத்து விளையாடுறி நம்ம மனுஷிக்கு இந்த அப்படி என்ன நான் குடிக்க போறேன் நீங்க என்ன பார்த்தேன் உங்களுக்கு விளையாட்டா இருக்குதா எல்லாம் இருக்கு சரியா நான் தான் சொல்ல முடியல நல்ல வாயில வார்த்தையே வருது பேசிக்காரன் இருந்தா இதான் கூலா அபி இதுதான் கூல். ஆனா என்ன சொல்லுங்க இந்த நாங்கள் வந்து இப்போ கொஞ்சமாக செய்கிறது தானே 5 பேருக்கு 6 பேருக்கு நாங்கள் செஞ்சால் ஒரு 20-30 பேருக்கு செய்வோம். அப்போ வந்து டேஸ்ட்டுகள் அது கூடுங்குறையும் நாங்கள் செஞ்சு தான் சாப்பிடுவோம் சந்தோஷமா. அதுக்காண்டி வீடியோக்களை பார்த்துட்டு சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லலாம் தானே. கூழ் இது கூழ் நாங்கள் குடிக்கிறோம் சந்தோஷம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் 5 பேருக்கு கூழ் காய்ச்சினா அப்படி காய்ச்சுவோம். இது வந்து 20-30 பேருக்கு கூழ் காய்ச்சி குடிக்கிறோம். அப்போ அப்படி இப்படி தான் வரும். இருந்தாலும் நாங்கள் குடிப்போம். இதான் கூழ். ஏ வீடியோ எடுத்துனா தானே பாப்போம் இங்கே பார்ப்போம் உங்களை இங்கே பார்ப்போம் பாப்போம் ராஜி பாருங்க வேற எடுக்கணுமா சரி நல்லா இல்லைன்னு சொன்னால் நான் சொல்லக்கூடாது. உண்மை நல்லா இருக்கு நல்ல உழைப்பா வேற லெவலுக்கு இதான் கூழ். இதை பார்த்துட்டு சில பேர் கூழை கட்டிட்டு இதுதான் கூழன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு சில பேர் கூழை காய்ச்சிட்டு இதுதான் கூழன்னு சொல்லுவாங்க. உங்களை அடிக்கலாமா விளங்கல என்னது நாங்கள் ஏர்போர்ட்ஸோட தான் கூழ் காய்ச்சி குடிச்சினாங்க. எங்களுக்கு நம்பர் இருந்தோம் 2 செய்ய சாப்பிட்றா அப்படியே தெரியாது அது நல்லா இருக்கா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளித்தட்டு விளையாட போகிறோம். நாங்கள் விளையாடுவோம், அப்படி தான் விளையாடுவோம் பாருங்கள். என்னக்கா நேஹா எங்கட கன்னியா அந்த கன்னியானே தான் பிரிக்க போகிறோம். வாங்க கிளித்தட்டு. நீ பேசிக்கொண்டே இருக்காத அடிலாவ சொல்லுவேன் கூப்பிடு. ரைட் என்ன 2 இதுலயும் தலைவர் அப்ப அங்க நில்லுங்க தலை நில்லுங்க எடுத்துட்டீங்களா அடிக்கிறேன்னாக்காங்களும் பார்த்து அடிக்கணும் கிளி யாரா இருந்தாலும். இவள் நீங்க வேணுமாண்டா அடிப்பாங்கள்ட்ட எதிர்கட்சி ஐயோ இந்த
வருது கழுசர வரையோட ஓடி வருது ஓடி ஜாதவன் கடை இல்லை ஒவ்வொரு முறையும் வந்துடுறானே இங்க சரிங்க. இப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பஸ்ஸா? தோதுட்டீங்கன்னு சொல்லி சின்னக்கா கிளித்தட்டை எப்படி இருந்துச்சு விளையாட? அலாப்புறாங்களா? நீ தான் அலாப்புற உள்ள அடிப்பொலி அவைக்கு மொக்காடி அடியோட விழுந்து கிடக்குறா. என்ன சார் போய் குளிப்போம் மேலே ரைட். நாங்கள் குளிச்சு வாங்கலாம் அந்த சைட் அந்த சைடில். இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைகிறது. என்ன ரைட் ஓகே ரைட் போகலாம். என்னடா கோயிலுக்கு வந்து கோயிலை கும்பிடணும், பொம்பளைகளுக்கு பின்னாடி சுத்துற பாக்கலாம் நாங்க இல்லை. நாரை சொல்லணும் அப்படிங்க அண்ணன் சுத்தல புறா நீ சுத்தினி. ஓ இந்த பாருங்க நண்டு. ஓ இந்த நிக்குது இங்க இருக்கு. அப்படியே நிக்குதுப்பா, போயிலப்பா. சிலது ஓடுது. இந்த ஓடுது. இங்க எல்லா பொந்து கேம் இருக்கு. இந்த பொந்து கேம் இருக்குப்பா. இந்த ஓ எல்லாமே நண்டு தான். இங்கால களி நண்டு பிடிக்கிறதா வாங்க இங்கால. தாத்தா இவங்களை ஏற்றுக்கோள். குளிக்கிறாங்க, ஸ்விமிங் பண்ண வலிக்கிட்டாங்க. பொடியார் தூண்டில் எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்காங்க பத்தியா? இங்கே
அந்த அண்ணன் பிடிச்சவர் எவ்வளோ பெரிய மீன் பார்த்தியா? எவ்வளோ பெரிய மீனடா, 2 கிலோ வேணும் போல. அதான் 2 கிலோ வேணும். எப்படிக்கா நீ இதெல்லாம் தூண்டில் போட்டு எவ்வளோ பெரிய மீன் பிடிக்கிறான் பார்த்தியா? கைனி கைனி எவ்வளோ பெரிய மீன் பார்த்தியா? ஓ ஈரோடா இருக்கு. என்ன மீன்? பாலை மீன். பாலை மீன் இது முள்ளுடா. வாங்கலாம் வாங்கிடுவோம், சரியான முள்ளு. பாலை மீன் கடலுக்கு போடு. கையால் பிடிச்சா? தூண்டில பிடிச்சது. மீன் அது எந்த பெரிய மீன்? இது அதை விட பிரச்சனை. தூண்டில் தர மாட்டாங்க. இந்த அன்னைக்கு மட்டும் தான் பிடிபடுது பார்த்தியா? இந்த பாரு ஒரு ஆள் பிடிபட்டனே நீ மலை மட்டும் போவாங்க எல்லாரும். கஷ்டம் கொஞ்சம் தள்ளையா. இந்த சந்தோஷத்தை வேற இருக்கு. கரையில் பெரிய மீன் வேறு தானே கைனி. அதான் அந்த ஸ்டோர். அதை போய் பார்ப்போமா கைனி? மீனை பார்ப்போம். சரி அங்கே பா. வா எவ்வளோ பெரிய மீன் என்னம்மா? 3மே பாலை மீன். என்ன 3 மீன் பிடிச்சிருக்கு? ஆமாம். இது 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 4 கிலோ கிட்ட வரும். இது 4 கிலோ வரும். ஓ நண்டு. ஓ ரித்திக்கிற கண்டில் நண்டு. வா எப்படி அடிக்குது பார்த்தீங்களா? பாலை மீன் என்னம்மா 3மே. இது நல்ல அழகான முள்ளு கூட. முள்ளு சரியான முள்ளு. சின்ன பிள்ளை இது எந்த பெரிய மீன் பார்த்தியாம்மா? ம் வடியா கூழ் காய்ச்சி குடிச்சு அப்படியே குளித்தட்டு முடியாது நாங்கள் குளிக்கல கடைக்கு போகணும். அதனால வடிவா என்ஜாய் பண்ணோம். என்ன மாமி என்ஜாய் பண்ணாங்களா இன்னைக்கு? இப்போ வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் நாங்கள். பிகேஆர் ஃபேமிலி. பாய்.